பக்தியும் ஔவையாரும். ஔவை பாட்டி தமிழ் மூதாட்டி, கவிஞர் என்பதையெல்லாம் விட கணபதி பக்தையும் ஆவார். அவர் புனைந்த விநாயகர் அகவலைத்தான் உலகமெல்லாம் உள்ள கணபதி பக்தர்கள் பலரும் பாடித் துதிக்கிறார்கள். அது எவ்வாறு உதித்தது? ஒரு நாள் சுந்தரர் பெருமானும் சேரமானும் கைலாயத்துக்கு போவதைக் கண்ட ஔவையார், நானும் இதோ வருகிறேன் என்று அவசர அவசரமாக கணபதி பூஜை செய்ய தொடங்கினார். கணபதி ஔவையாரிடம், அவசரம் வேண்டாம், நிதானமாக செய் என்றார். அதன்படி கணபதியின் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நிதானமாக வழக்கம் போல் பூஜை செய்து விநாயகர் அகவலை பாடி முடித்தவுடன் கணபதி தன் தும்பிக்கையால் ஔவையாரை ஏந்தி சுந்தரர் கைலாயத்தை அடையும் முன்னரே கொண்டு போய் சேர்த்தாராம். இதனை அருணகிரிநாதர் ஆதரம்பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பேரி மீதேறி மா கையிலேயி என பாடுவார். அகவல் என்றால் மனம் ஒடுங்க ஓதுதல் என பொருள். இருத்தி முத்தி இனிது எனக்கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே என்று விநாயகர் அகவல் நிறைவு பெறுகிறது. நாமும் விநாயகர் சதுர்த்தியன்று மட்டும் என்றில்லாமல் முடிந்த பொழுதெல்லாம் ஔவையாரின் அருள்ஞான வரிகளான விநாயகர் அகவல் பாடல்களை படித்து ஆணைமுகனாம் கணபதியின் திருவருளை நிச்சயம் பெறுவோம்.